ஒரு பஸ் பிடிச்சி அங்கே போய் இறங்கி அங்கிருந்து ஏறி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை மாற்றினாங்கன்னா வேறு வழி இல்லை. எல்லாத்துக்கும் சீரழிவு தான். வியாபாரத்துக்கும் சரி, பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சீரழிவு தான். இது இல்லாமல் இப்போ சாப்பாட்டுக்கு எத்தனை பேர் அலையிறாங்க. ஆனால் இந்த ஹோட்டலெல்லாம் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. பாத்ரூம் வசதி கிடையாது. ஒரு மெட்ராஸிலிருந்து ஒருத்தன் வந்து கேட்குறான், இது என்ன மயானமானு கேட்குறான். இதே பஸ் ஸ்டாண்டு அதே கோயம்புத்தூர் வண்டி அங்கே போச்சுன்னா அதோட ரொம்ப சிரமம். இங்கேருந்து வரக்கூடிய ஜனங்கள் வந்து 100 ரூபா ஆட்டோ கொடுத்து போகணும். வரக்கூடிய அங்கே இறங்கி 100 ரூபா ஆட்டோ கொடுத்து வரணும். பொது ஜனங்களுக்கு ரொம்ப இடைஞ்சல். சுயநலத்துக்காக செய்கிறாங்க, பொதுமக்களுக்காக செய்கிறது கிடையாது. சுயநலத்துக்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து இந்த அரசியல் அவன் சம்பாதிக்கிறதுக்கு அவன் கை நீட்டிட்டு இருக்கிறான். அது பொதுமக்களுக்கு நஷ்டம் தான், ரொம்ப சிரமம் தான். என்னென்னு கேட்டீங்கன்னா பஸ்ஸு திரும்பறதுக்கே வசதி இல்லைங்க. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா மற்ற நேரத்தில் வந்து சனி ஞாயிறு நேரத்துலலாம் வந்து என்னென்னா பஸ்ஸு வந்து மேலே ஏறி இறங்கி திரும்பி உள்ளே போகும்போது ஆப்போசிட் வண்டி வர எந்த வண்டி போகாது, பாஸ் ஆகாது, டிராஃபிக் ஜாம் தான் பிரச்சனைகள் வராது. ஆட்டோ பிடிக்கணும், ஆட்டோ காசு தரணும், அதெல்லாம் இருக்குது. இங்கேயுமே இந்த பஸ் ஸ்டாண்டில் ரெனிமேட் பண்ணி டவுன் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஆக்கிடுவோம். நாங்கள் கூலி வேலைக்கு போயிட்டு வந்து எங்களால் 8 மணிக்கு பஸ்ஸுனா அது கரெக்டான வர முடியாது. மதிய உணவு சாப்பிட முடியறதில்லை. ரொம்ப கஷ்டம் சார். பிறந்த குட்டிகளை எடுத்துகிட்டு வர்றோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லக்கேஜ் எடுத்துகிட்டு வர்றோம், எங்களுக்கு டக்கு பஸ்ஸு கிடைக்காது, போயிட்டு வரக்கு ரொம்ப கஷ்டம். இது இங்கே இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அபிப்பிராயம் இங்கே இருக்கட்டும்ங்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டே வேண்டியது இல்லைங்க. பஸ் ஸ்டாண்ட் இங்கேயே அந்த அளவுக்கு இடம் இங்கேயே இருக்குது. இதையவே நம்ம கிளியர் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இங்கேயே பண்ணால் இங்கேயே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தொந்தரவு இருக்காது. பழைய பஸ் ஸ்டாண்டே போதும், எங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்ட் வேண்டாம். பழைய பஸ் ஸ்டாண்டு கிளியராக பண்ணி தந்தாங்கன்னா ரொம்ப ஆசை. பஸ் ஸ்டாண்டே எங்களுக்கு வேண்டாம், பழைய பஸ் ஸ்டாண்டே ஆனால் பஸ் ஸ்டாண்டு இதுதான். இது இருந்தால் இதை கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். மக்கள் பயன்படுத்தப்பட வேண்டிய இந்த இடம் திமுகவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் சம்பாதித்து கொடுக்கிற இடமாக மாறியுள்ளது. புதிய பேருந்து நிலையம் என்கிற வகையில் திமுக நடத்துகிற இந்த ரியல் எஸ்டேட் நாடகம் இனி பொள்ளாச்சியில ஈடுபடாது.